இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நஜீப் சிறைக்கு சென்று இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் சிறைக்கு சென்று இன்று ஆகஸ்ட் 23ஆம் தேதியுடன் சரியாக 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 72 வயதான நஜீப் இன்றைய தேதியுடன் 1096 நாட்கள் சிறையில் இருந்து வருகிறார். SRC இன்டர்நேஷனல் லஞ்ச ஊழல் வழக்கில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனை 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு தற்போது வீட்டுக்காவலில் வைப்பதற்கு நஜீப் சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறார். தம்மை வீட்டுக்காவலில் வைப்பதற்கு முன்னாள் மாமன்னர் சுல்தான் அப்துல்லா ஓர் கூடுதல் அரசாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று கூறி சட்ட போராட்டம் நடத்தி வரும் நஜீப் வழக்கில் வெற்றி பெறுவாரேயானால் அவர் வரும் நவம்பர் மாதம் வீட்டுக்காவலில் வைக்கப்படலாம் என்று சட்ட நிபுணர்கள் ஆருடம் கூறியுள்ளனர். தாம் நடத்தும் இந்த சட்ட போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு மக்கள் பிரார்த்திக்குமாறு தமது ஆதரவாளர்களால் நடத்தப்படும் நஜீப் முகநூலில் அந்த முன்னாள் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போது காஜாங் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் நஜீப் தமது நேரத்தை சட்டம் படிப்பதிலும் நூல் எழுதுவதிலும் செலவிட்டு வருவதாக அறியப்படுகிறது. கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி கால்வாயில் விழுந்ததில் 3 உயிரிழந்தனர். மேலும் 3 கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3:50 மணியளவில் ஸ்லாங்கூர் பந்திங் ஜலான் சுல்தான் சுலைமான் ஷா சாலையில் நிகழ்ந்தது. இந்த விபத்து தொடர்பாக அதிகாலை 3:56 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக தீயணைப்பு மீட்பு படையின் ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட 3 சம்பவ இடத்திலேயே மாண்ட நிலையில் இதர 3 கடும் காயங்களுடன் பந்திங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்பு படையினர் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தியதாக அவர் மேலும் கூறினார். மக்கள் மத்தியில் தொடர்ந்து பதற்றம் நிறைந்த அறிக்கைகளை வெளியிட்டு வரும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலேவுடனான தொடர்பை ஜாசிகா துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஜாசிகா இளைஞர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. பல இனங்களிடையே சமத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் விதைக்க வேண்டிய ஒரு தலைவர் தொடர்ந்து அச்சுறுத்தும் தன்மையிலான அறிக்கைகளை வெளியிட்டு வருவது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஜாலோர் கமிலாங் தேசிய கொடி விவகாரம் தொடர்பில் தனது முகநூலில் பதற்றம் நிறைந்த அறிக்கையை வெளியிட்டதற்காக அந்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் நேற்று புக்கிட் முர்தஜம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைக்கு பிறகும் டாக்டர் அக்மால் தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தும் அறிக்கைகளை வெளியிட்டு வருவதால் அவருடன் அரசியல் தொடர்பு கொண்டு இருப்பது குறித்து ஜாசிகா பரிசீலிக்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் ஜாசிகா இளைஞர் பிரிவு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அனைத்துலக முதலீட்டு திட்ட மோசடி தொடர்பாக மேலும் 6 முக்கிய புள்ளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த 6 பேரில் 3 பேர் டத்தோ அந்தஸ்தை கொண்டவர்கள் என்று போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். பிடிப்பட்டவர்களில் பலர் மலேசிய பங்கு பரிவர்த்தனை சந்தையில் பட்டியலிடப்பட்ட பல நிறுவனங்களின் உரிமையாளர்கள் ஆவர் என்று IGP தெரிவித்தார். MBI இன்டர்நேஷனல் குரூப் என்ற பெயரில் இவர்கள் மிகப்பெரிய முதலீட்டு திட்டத்தை நடத்தி வந்திருக்கின்றனர். இதில் முதலீடு செய்த பலர் பணத்தை பறிகொடுத்துள்ளனர். இது தொடர்பாக கடந்த மே 30ஆம் தேதி நடத்தப்பட்ட விசாரணையின் போது 17 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு சொந்தமான 381 கோடி ரிங்கெட் பெறுமானமுள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. அப்போது கைது செய்யப்பட்டவர்களில் தான்ஸ்ரீ மற்றும் டத்தோஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட வர்த்தகர்களும் அடங்குவர் என்று தான்ஸ்ரீ காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். நாடு வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய தினத்தை வெகு விமரிசையாக கொண்டாடவிருக்கிறது. தேசிய தினத்தை சிறக்க வைப்பதற்கு பல்வேறு ஒத்திகைகள் வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் தொடங்குகின்றன. இந்நிலையில் அனுமதியின்றி வானில் ட்ரோன் பறக்கவிட வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு புத்ராஜயா போலீசார் நினைவுறுத்தினர்.
தேசிய தினத்தின் ஒத்திகையொட்டி போர் விமானங்கள் மிக தாழ்வாக பறக்கும் நிலை உள்ளன. இந்நிலையில் இந்த உத்தரவை மீறுகின்றவர்கள் 2016 ஆண்டு வான் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புத்ராஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ID ஷா முகமது நினைவுறுத்தியுள்ளார். நாளை ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் டத்தாரன் முர்டேகாவில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நடைபெறவிருக்கும் ஹிம்புனான் டான் சலாமத் மலேசியக்கு பெர்சாம காசா எனும் நிகழ்வில் மக்கள் தங்கள் ஆதரவை நல்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனர்களின் போராட்டத்திற்கு மலேசிய மக்கள் தங்களின் பிளவுபடாத ஆதரவை தெரிவிக்கும் வகையில் இந்நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வில் திரளக்கூடிய தலைவர்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது மட்டுமின்றி இம்மாதம் இறுதியில் காசாவிற்கு உதவிப் பொருட்களுடன் செல்லவிருக்கும் தன்னார்வலர்களை வழியனுப்பி வைக்கும் ஒரு தொடக்கமாகவும் இது அமையவிருக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் ட்ரெய்லர் லாரியுடன் மோதி உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று காலை 9 மணி அளவில் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் பேரா கரீக் அருகில் நிகழ்ந்தது. இதில் கெடா பாலிங்கை சேர்ந்த 36 வயது ரோசிமான் அபு அசீஸ் என்பவர் கடுங்காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கரீக் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் சமாட் ஒட்மான் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.